மற்றும் ஒரு அண்மை செய்தி பார்க்கிறோம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். அந்நிய மரங்களை அகற்ற அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் தொடர் பராமரிப்புக்கு நிதியை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரிக்க வந்தன. அப்போது சீமை கருவேலம் மற்றும் அந்நிய மரங்கள் அகற்றப்பட்ட இடங்களில் அவை மீண்டும் வளரவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதற்கு தொடர் பராமரிப்புக்கான நிதியை மாநில அரசு விடுவிக்க வேண்டும். பராமரிப்பு சரிவர நடக்கவில்லை எனில் அப்பகுதியில் மீண்டும் அந்நிய மரங்கள் வளர்ந்துவிடும் என நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்நிய மரங்களை அகற்ற மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் இந்த பணிகளை நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என்றும், இருப்பினும் தொடர் பராமரிப்புக்கு உரிய நிதியை வழங்காவிட்டால் மாநில அரசு இதுவரை எடுத்த முயற்சிகள் வீணாகும் நிலை ஏற்படும் என்பதால் பராமரிப்பு நிதியை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வனத்துறைக்கு சிறப்பு பீடரிடம் நீதிபதிகள் அறிவுறுத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.